எனது அன்பான தேவேந்திரகுல உறவுகளுக்கு நான் ஆர்கே கருப்புசாமி பாண்டியமுலர் பேசுகின்றேன். உறவுகளே, அண்ணன் கு செந்தில்முல்லர் அவர்கள் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் சைக்கிள் பம்பு சின்னத்தில் பொது வேட்பாளராக பொது தொகுதியில் அங்கே களம் காண்கிறார். அவரை வெற்றி பெற செய்வது ஒவ்வொரு தேவேந்திரகுல வேளாளருடைய கடமையாக இருக்க வேண்டும். இது எதிர்கால அரசியலை நோக்கி நகர்கின்ற அரசியல் பயிற்சி என்றுதான் சொல்ல வேண்டும். பயிற்சி என்பது சொல்வதை விட தேவேந்திரகுல வேளாளர்களின் அரசியல் அடையாளம் என்றுதான் இங்கே அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். உறவுகளே, இப்போ நடக்கின்ற தேர்தல் ஏதோ கட்சிக்காக நடக்கின்ற தேர்தல் அல்ல. நாம் எதிர்கால இளைய தலைமுறைக்கான தேர்தல் இது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனோ தானோ என்று ஜெயிக்கவா போகிறது என்று அஜாக்கிரதையாக இத்தேர்தலை களம் காண வேண்டாம் என்று அனைத்து உறவுகளும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நடக்கின்ற அரசியல் நம்மளுடைய அரசியல் அதிகாரத்துக்கே வரக்கூடாது என்று திட்டமிட்டு நடக்கும் இந்த தேர்தல் என்பதை அனைத்து உறவுகளும் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணன் கு செந்தில்முல்லர் அவர்கள் எப்பொழுதுமே சமூக சிந்தனை உடையவர். சமூகத்தை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்று எண்ணக்கூடியவர். நம் மக்களை எப்படி அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆழ்ந்த சிந்தனையோடும் தன் உழைப்பை வாழ்நாள் முதலாக 21 ஆண்டுகளாக இங்கே அர்ப்பணித்து கொண்டு வரலாற்று ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, மக்களுடைய எழுச்சியை இந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர் என்பதை அனைத்து மக்களுக்கும் தெரியும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம். மக்களிடம் பெரும்பாலியாக சின்னத்தை கொண்டு சேர்ப்பதற்குண்டான பொருளாதார சிக்கல் இங்கே அதிகமாக நிலவுவதால் சில ஊர்களுக்கு சென்றும் சில ஊர்களுக்கு செல்லாதவாறு ரொம்ப சிக்கலான சூழலில் இந்த தேர்தலை களங்காண்கின்றோம். தங்களால் முடிந்த உறவுகள் தயவுகூர்ந்து நிதி பங்களிப்பு செய்து அவருக்கு உறுதுணையாக இருந்து தங்களால் முடிந்த வலைதளங்களில் தங்களால் முடிந்த கருத்துக்களை பதிவு செய்து வாக்கு சேகரித்து அண்ணனுக்கு பின்புலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையாக இருக்கிறது. அதுபோல நம்மளுக்கு இருக்கின்ற ஒரே பொருளாதாரம் இப்போதைக்கு இந்த வலைதளம் ஆண்ட்ராய்டு ஃபோன் மட்டும்தான் என்பதை அனைவரும் மறந்துவிடக்கூடாது. ஆகவே நாங்கள் வியாழன்று சில ஊர்களுக்கு பரமக்குடியை சுற்றி சில ஊர்களுக்கு சென்றிருந்தோம். சில ஊர்களில் வரவில்லை என்று ஆதங்கப்பட்டார்கள். அவர்களிடம் தங்கள் விளக்கத்தை எடுத்து கூறின பிறகு கண்டிப்பாக வாக்களிப்போம் என்று அனைவரும் உறுதி கூறியிருக்கிறார்கள். ஆகவே தங்களால் முடிந்த நிதி பங்களிப்பை செய்து தங்களால் முடிந்த உறவுகளுக்கும் நம் குல சொந்தங்களுக்கும் இந்த விளக்கத்தை எடுத்து சொல்லி அண்ணனுக்கு வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சமூகம் நமக்கு என்ன செய்து என்பதை விட சமூகத்துக்கு நாம் என்ன செய்கிறோம் என்ற சிந்தனையோடு அங்கே களங்காண வேண்டும். 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே அரசியலில் நாம் மேலோங்க முடியும் என்பதை அனைவரும் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எதை வேண்டுமானால் அரசியல் அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் நாம் எதையும் சாதிக்க முடியும், எதையும் முன்னோக்கி நகர முடியும் என்பதை அனைத்து உறவுகளும் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் மாற்றாருக்கு வாக்களித்து விட்டு நாம் எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் அவர் கால்களில் விழக்கூடிய சூழலில் இருக்கின்றது. இப்பொழுது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அனைத்து உறவுகளும் புரிந்து கொள்ள வேண்டும். தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நம் குல உறவுகள் எத்தனை பேர் இங்கே உயிர் பலி
கொடுத்திருக்கிறார்கள். எத்தனுடைய குடும்பம் இங்கே அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அனைத்து உறவுகளும் அங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். அண்ணன் அவர்களுக்கு செந்தில் அவர்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு அணையாக விளக்காக அண்ணனுடைய அவர் ஒரு அணையா விளக்கு என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அணையா விளக்கில் உங்கள் எண்ணெய் இல்லாவிட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு தீக்குச்சியாக அவருக்கு ஒளியை கொடுக்க வேண்டும் என்று அனைத்து உறவுகளுக்கும் அன்போடு மண்டியிட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே. மீண்டும் மறந்துவிடார்கள். தயவுசெய்து அண்ணன் அவர்களுக்கு பொருளுதவி செய்து சைக்கிள் பம்பு சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணனுடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்பது அனைவருக்கும் ஆசையாக இருக்கிறது. அண்ணனுடைய வெற்றி நம் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய உண்மையான வெற்றி, அடுத்து அரசியல் அதிகாரத்துக்குண்டான வெற்றி என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டலும் பாண்டியல் வரலாறு என்பதை அனைவரும் நினைவு கொள்ள வேண்டும் உறவுகளே. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இவன் ராக்கா கருப்சாமி பாண்டிய மல்லர். நன்றி, வணக்கம்.